மகர ராசி நபர்களுக்கு ஜூலை மாத பலன் 2025. மகரத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்திற்கு ரொம்ப நெருக்கமான கிரகமான சுக்கிரன் ஆட்சி பெற நிலைமை 5ஓட. அதற்கு அடுத்ததாக புதன் 7, 8 செவ்வாய். இதுதான் மேஜரா இருக்கக்கூடிய கிரக நிலைகள். 3 கிரகத்தை பேஸ் பண்ணியே உங்களுக்கு இந்த பலன் இந்த மாசத்துல நடக்கும். சுக்கிரன் மட்டும் அதிகபட்ச லெவல்ல கை கொடுக்கறதா இருக்கு. சுக்கிரன் புதனும் செவ்வாயும் ஒரு மீடியமான அமைப்புல. செவ்வாய் லாப இடத்தை பார்க்குது. செவ்வாய் 8ல இருக்கிறது நஷ்டம். அதே சமயம் லாப இடத்தை பார்ப்பது லாபம். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மகர ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய். மகர ராசி நபர்களுக்கு உழைப்பு, அதாவது மகரத்தோடைய சிறப்பே பார்த்தீங்கன்னா உழைப்பு தான். பாடி ஒர்க். முதலாளி ஒர்க்குங்கிறது கம்மியாக தான் இருக்கும். மகர ராசி நபர்களை பொறுத்தவரை முதலாளியாக இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதுலேயுமே முதலாளியாக இருந்தாலுமே சீட்டில் இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு லேபர் ஒர்க்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் மகர நபர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை தான். அப்படி இருக்கிறப்போ அவர்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது சனியா, ராசிநாதன் கேட்டால் இருக்காது. அது செவ்வாயை தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த செவ்வாய் லாப இடத்தை பார்க்குது. லாபாதிபதி லாப இடத்தை பார்க்குது 8ல இருந்து. இது வேலை பார்க்கக்கூடியவங்களும் கிடையாது. பொதுவாக மகர ராசி நபர்களுக்கு ஒரு லாபம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வச்சிங்களா. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுமே லாபம் தானே. தெரிஞ்சுக்கிட்டா என்ன, ஒரு நஷ்டத்துல தப்பிக்கலாம், இல்லை லாபத்தை பெருக்கலாம், கிடைக்கிறத உபயோகமாக பிரயோஜனமாக மாற்றிக்கலாம். அப்படி தானே? அதுதானே லாபம். அப்படி இருக்கிறப்போ இந்த செவ்வாய் 8ல இருந்து 11 பார்க்கறதுனால இந்த லாபத்தை செவ்வாய் தான் கொடுக்க போகுது. எப்படிப்பட்ட லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கஷ்டத்துக்கு மத்தியில் ஏதேனும் ஒரு விஷயத்த, சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணுவதன் மூலியமாக ஒரு லாபத்தை கொடுக்கும். அதே சமயம் ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கணும், அடையணும். ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக, கொஞ்சம் கூடுதல் செலவுகள் செய்து, கூடுதல் விரயங்கள் செய்து, அது உங்கள் பார்வையில் நஷ்டமாக கூட இருக்கலாம். அதிகமாக போயிடுச்சு. அதாவது ஒரு பொருளை வாங்கி நீங்கள் அனுபவிக்கணும், அடையணும் அப்படின்னாக்கா உங்கள் நேரத்துக்கு அது நல்ல பொருளாகவே இருக்கும். ஆனால் அதோடைய ரேட்டு கூடுதலாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த விஷயத்துக்கு அதுக்கான இழப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தாதான் அந்த 8ஓட விஷயங்கள் நஷ்டமாகி போச்சா, அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் மிகச்சிறந்த பலன். மகர ராசி நம்மளுக்கு செவ்வாய் இப்படி தான் கொடுக்கும். ஆக செவ்வாயினால உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லை. ஏதேனும் ஒரு விதத்தில் லாபம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை அவரவர் லெவலுக்கு, அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப, இங்கே அது கிடைக்கும் இது கிடைக்குங்கிறத பேசுகிறத விட, உங்கள் லெவலுக்கு, உங்கள் காலகட்டம், இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கணும், உங்களுக்கு என்ன லாபம் என்பது வரவுகள் தான். அது செவ்வாய் மூலியமாக உடனடியாக கிடைக்கும். இது உங்கள் உழைப்பு பேஸ் பண்ணதாக இருக்கும். மெயினாக உங்களுடைய உழைப்புக்கு அப்பாற்பட்டு வராது. உங்களோட உழைப்பு, கடமையை செய் பலனை எதிர்பார் அப்படிங்கிற அர்த்தம். பொதுவாக அர்த்தமே பார்த்தீங்கன்னாக்கா கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிறையா வார்த்தை. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கடமையை செய்து பலனை எதிர்பார் அப்படிங்கிறது நிற்கும். ஸோ எப்படியாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். சில செலவுகள் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் செய்கிற மாதிரி வரும். அது செஞ்சு தான் அந்த லாபத்தை அடைகிற மாதிரி இருக்கும். இது செவ்வாய். இப்போ 7ல் புதன், கடக வீட்டில் புதன் மாதம் முழுக்கவே. இந்த 7ல் இருக்கக்கூடிய புதன் என்ன கிரகம் உங்களுக்கு? 6 மற்றும் 9. 6 மற்றும் 9. அப்போ 6ஆம் இடத்து விஷயங்கள், சம்பள வேலையில், சம்பள வேலையில பார்த்து கொண்டு, சம்பள வேலையை பொழப்பாக செய்து கொண்டு, சம்பள வேலையை மட்டும் மையப்படுத்தி வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய மகர ராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களோட வாய் வார்த்தைகள்ல எங்கேயும் போய் உண்மையை பேசுகிறேன், பொய்யை பேசுகிறேன், அதை பேசுகிறேன், இதை பேசுகிறேன்னு சொல்லி பேச்சுவார்த்தையின் மூலியமாக சம்பள வேலையில் பஞ்சாயத்துகளை இழுத்து விடக்கூடாது. அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதர்வைஸ்
கடன் பிரச்சனையோ, வம்பு வழக்கு பிரச்சனையோ, பகை பிரச்சனையோ, இல்ல சில விஷயங்கள் மூவ் ஆக மாட்டுது அப்படிங்கிற விஷயங்கள இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுரும். கடன் பிரச்சனையில உள்ள சங்கடங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சுரும். அத கொஞ்சம் தவிர்க்க முடியும். அதேபோல பகை பிரச்சனைலாம் ஒண்ணும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு உங்கள போட்டு கடிக்காது, தொந்தரவு பண்ணாது. அதற்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சில விஷயங்கள் நடக்க மாட்டுது, மூவ் ஆக மாட்டுது. சில விஷயங்கள் பெண்டிங்லயே கிடக்கு. இந்த விஷயத்திற்கு இந்த நபர் ஒத்துக்கிட்டாங்கன்னா, நல்லா புரிஞ்சுங்க, நோட் பண்ணிக்கங்க. இந்த விஷயத்திற்கு இந்த நபர் ஒத்துக்கிட்டாங்கன்னா, அந்த விஷயம் மூவ் ஆகிடும். எனக்கு பிரச்சனை இல்ல. ஈஸி ஆயிடும். அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்கும். சாதகமாகும். மகர ராசிக்கு. இதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஏன்னா பாக்கியாதிபதி 7ல தானே இருக்கு. அப்படினால வெளி வட்டார, வெளிப்புற பழக்கவழக்கங்கள்லாம் மகர ராசி நபர்களுக்கு சில விஷயங்கள்ல கை கொடுக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவர் தான். ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. அடுத்தது சுக்கிரன் ஆட்சி. 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. இந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி என்பது இப்போதைக்கு பெரிய பிரச்சனை, பெரிய பள்ளத்துல இருக்கிறேன். ஏன்னா மகர ராசி நபர்களுக்கு ஒரு சில நபருக்கு சின்ன பிரச்சனையா இருக்கலாம் லைஃப்ல. சில பேருக்கு பெருசா மாட்டிட்டு முழிக்கலாம். இந்த மாதிரி அவங்கவுங்க கேட்டகரியில போய் ஜாதக வீக்கான அமைப்புல போய் மாட்டிட்டு இருப்பீங்க இல்லையா? அவர்களுக்கு இந்த பலனை நீங்க எடுத்துக்கலாம். பெரிய லெவல்ல ஒண்ணு மாட்டியிருக்கேன். வெளில வருவேனா? அப்படிங்கிற மகர ராசி நபர்களுக்கு. பெரிய லெவல்ல ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டேன். வெளில சொல்லவும் முடியல. சொல்லாம இருக்க முடியல. இதுலேருந்து எப்ப ரிலீஃப் அப்படின்னு ஒரு புலம்பல்கள் இருக்கும் இல்லையா? அவர்களுக்கு அந்த பெரிய பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கான வழிவகைகளை ஏற்பாடு செய்யக்கூடிய கிரகமாக இந்த மாதம் சுக்கிரன் இருக்கும். மகர ராசிக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல வரக்கூடிய எந்த ஒரு கிரகமும் சம்பந்தப்பட்ட ராசி நபர்களை ஓரளவு காப்பாற்றும். 5ஆம் இடத்தோட உரிய கிரகமே வரும்பொழுது நிச்சயமாக அதுலேருந்து நீங்க அந்த ப்ராப்ளத்திலேருந்து இப்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிறப்பான அந்தஸ்துக்கு வருவீங்க. கூடுதல் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். நல்லா இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மகர ராசி நபர்களுக்கு இந்த சுக்கிரனால் ஒரு யோகா அமைப்புகள் உண்டு. 5ல வரக்கூடிய 5ஆம் இடத்தை அதிபதியான ஒரு யோகா அமைப்புகள் உண்டு. அதனால சில நல்லது தானாவே கிடைக்கும். பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன், பள்ளத்துல கிடக்குறேன் அவங்களுக்கு அந்த பிரச்சனை பள்ளத்திலேருந்து வெளில வர்றதுக்கான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நிச்சயமா உண்டு. காப்பாற்றுவதற்கு சில நபர்களுடைய ஹெல்ப் கிடைக்கும். ஹெல்ப்போ, பணமோ, பொருளோ, இல்லை வாய்ப்புகளோ ஏதோ ஒன்று கிடைக்கும். ஸோ முடங்கி கிடந்த மகர ராசி நபர்களுக்கு முடக்கத்திலிருந்து வெளில வர முடியும். நல்லா இருக்கக்கூடிய மகர ராசி நபர்கள் கூடுதலாக நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து சொல்லிடலாம். இதுதான் சுக்கிரன் 5ஆம் இடத்துல வரக்கூடியதுனால இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஃபைனலாக மகர ராசி நபர்களுடைய ராசிநாதன் சனி இன்னும் கொஞ்ச நாள் அமைப்பு இல்லை, கொஞ்ச நாள் அப்படின்னா இந்த மாசத்தோட இறுதிங்கிற அமைப்புல எடுத்துக்கலாமே. வக்கரமாக போகிறது. மகர ராசியின் அதிபதி சனி வக்கரமாக போகுது. ஸோ சனி வக்கரம் மகர ராசி நபர்களை சற்று பாதிக்கும். புரியுதுங்களா? வரக்கூடிய அடுத்த 5-6 மாசங்கள் சனி வக்கர அமைப்புல இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கும். வக்கரங்கிறது மகர ராசிக்கு சில தொந்தரவுகளை நீங்களே ஏற்படுத்திக்கிற மாதிரி வந்துடும். அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்போ இதுக்கு மேற்பட்டு மூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள், இல்லை பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக ஒரு திருப்பம் நீங்கள் ஜாதக அமைப்புகளை சரியாக பார்த்து இதெல்லாம் நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5-6 மாதங்கள்ல இந்த சனி வக்கர அமைப்புகளில் நீங்கள் போய் மாட்ட மாட்டீங்க. ஏதாவது செய்ய போனீங்கன்னா ரிவர்ஸ் அடிச்சிடும். ஏன்டா செஞ்சோம், பேக் ஆயிடுச்சு, நம்ம முன்னாடி போகணும்னு நினச்சா பின்னாடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நஷ்டத்துக்கு நீங்களே காரணமாகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களோட சுய ஜாதக அமைப்பு ரீதியாக கொண்டு வந்துடணும். கோச்சார அமைப்புகள் இப்படி தான் இருக்கும். சனி வக்கரம்லாம் ஆக போகிறதுனால அதை வந்து நீங்கள் வந்து சுய ஜாதக ரீதியாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த கோச்சார அமைப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நீங்கள் சமாளித்து ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றிக்க முடியும். உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்க மாட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ மகர ராசி நபர்கள் சில விஷயங்களை கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் பதில் சொல்லும்.